வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி காசை சீரியல் நாளைக்கு எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீனா வித்யாவுக்கு பூ கட்டுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறதுக்காக வித்யாவோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. சின்ன வயசு ஃபோட்டோலாம் என்கிட்ட காமிங்க வித்யா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு வித்யா வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த கறிக்கடை மணி, அதான் நம்ம ரோகிணியோட ஃப்ராடு மாமா அங்கே நிற்கிறாரு. இங்கே எதுக்கே வந்து அப்படின்னு வித்யா அவரை பார்த்த உடனே பதறாங்க. இன்றைக்கி எல்லாம் ஆடா வெட்டினேன், அதான் உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த சத்தம் கேட்ட உடனே மீனாவுக்கு டவுட் வந்துடுது. இது ரோகிணி மாமாவோட குரலாச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க. மீனா இப்போது வெளியில் வந்து வேகமாக பார்க்குறாங்க. அதுக்குள்ளவே வித்யா அந்த கறிக்கடை மணியை வெளியில் அனுப்பிடுறாங்க. யாருங்க வந்தது? ரோகிணி மாமா மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சே அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ரோகிணி மாமா இங்கே எதுக்குங்க வரப்போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. இவர் வேறொரு ஆள் அப்படின்னு பொய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க வித்யா. இதுக்கிடையில் ரோகிணி அவங்களோட பையன் கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்குறாங்க. அங்கே வந்த முத்தும் அதை பார்த்துடுறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. ரோகிணி சொல்கிறாங்க, பாவங்க பையன் பசிக்குதுன்னு சொன்னால் அதான் ஊட்டி விட்டேன் அப்படின்னு ஏதோ பொய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. கிறிஷ் ரோகிணிகிட்ட சொல்கிறான், நாளைக்கு எனக்கு கண்ணில் இருந்து கட்டை பிரிக்கிறப்ப நான் உங்களை தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறான். வருவீங்கல்ல அப்படின்னு கேட்குறான். நான் கண்டிப்பாக வரேன் கிறிஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. ஒரு நாள் காலையில் கிறிஷுக்கு கட்டை பிரிக்க போகிறோம் அப்படின்னு ரோகிணியோட அம்மா முத்துட்டையும் மீனாட்டையும் சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் நீங்கள் எதுக்காகம்மா தனியாக போகிறீங்க, நாங்களும் உங்கள் கூடவே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கிறிஷுக்கு இப்போது கட்டை பிரிக்கிறாங்க. நான் அம்மாவை தான் முதல்ல பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் கிறிஷ். ரோகிணியுமே கரெக்டாக அவன் கண்ணை திறக்கும் போது வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக ஹக் பண்ணிக்கிறான் கிறிஷ். கிறிஷ் ரோகிணிகிட்ட சொல்கிறான், இனிமேல் எனக்கு அம்மா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அம்மா கிறிஷ், அம்மா உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அம்மா நான் உன் கூடவே இருக்கட்டுமா அப்படின்னு கிறிஷ் கேட்குறேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அதுக்கப்புறமா எப்போதுமே நீ என் கூடவே இருக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி கிறிஷ் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத மீனா பார்த்துட்றாங்க. என்ன பண்ணுறீங்க ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க மீனா. கண்டிப்பாக ரோகிணி இந்த தடவையும் பொய் சொல்லி சமாளிக்க போகிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான அப்ளைன்சஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர் தான் கால் பண்ணார் அப்படின்னு ஏதோ பொய் சொல்லி கண்டிப்பாக ரோகிணி சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் முத்துவுக்கு ரோகிணி மேலே சந்தேகம் வந்துடுது. மீனாட்ட தனியாக போய் சொல்கிறாரு, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் பார்த்தா அந்த பார்லர் அம்மா கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்தால் அவனை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க தான் வேலை விஷயமா வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இருந்தாலும் முத்து மனசில் நினைக்கிறாரு, இந்த மனோஜ் பொண்டாட்டியை நம்ப முடியாதது சரியான ஃப்ராடு அப்படின்னு நினைக்கிறாரு. ரோகிணி பற்றின உண்மையை முத்து கண்டுபிடிப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.